விஷச்சாராய மரண சம்பவத்தை கண்டித்து அதிமுக எம்எல்ஏக்கள் நாளை உண்ணாவிரத போராட்டம் அறிவித்திருக்கிறார்கள். அண்மைச் செய்திகளை பார்க்கிறோம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் உண்ணாவிரதம் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடன் இருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ், இந்த அறிவிப்பில் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க? நாளை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்றும் 2 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற இருக்கிறது. விஷச்சாராய மரணத்தை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்தும் இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வலியுறுத்தியும் இந்த போராட்டம் நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது. இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் எம்எல்ஏக்கள் மேடையில் கருப்பு சட்டை அணிந்து பங்கேற்பார்கள் என்றும் தெரிகிறது. பிரதான எதிர்கட்சியான அதிமுகவிற்கு சட்டமன்றத்தில் 66 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அதில் 4 எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் வசம் சென்றதால் மீதி இருக்கக்கூடிய 62 எம்எல்ஏக்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமர்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. முதன்முறையாக அதிமுக எதிர்கட்சியான பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்று சொன்னால் அது இந்த போராட்டமாக தான் இருக்கும். சென்னை தலைநகர்ல எதிர்கட்சி தலைவர் பங்கேற்கக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதற்கு என்ன மாதிரியான அரசியல் ரீதியான விளைவுகள் ஏற்படுகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். கள்ளச்சாராய மரண விவகாரத்தில் ஆரம்பத்திலிருந்தே பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது. இந்நிலையில் நாளை காலை 9 மணியிலிருந்து 5 மணி வரை அதிமுக எம்எல்ஏக்கள் உண்ணாவிரத போராட்டம் அறிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.